ஹலோ, நான் கார்த்திக் பேசுகிறேன். கார்த்திகா? எந்த கார்த்திக்? உங்கள்கிட்ட தலகானில் அடி வாங்கினேனே அதே தடவை தான். எப்படி இருக்கே கார்த்திக்? நல்லா இருக்கு. அன்னைக்கு நீ பேசினப்போ முதல்ல எனக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு. என் கூட படித்தவன்லாம் காலேஜ் போயிட்டானுங்க. நான் மட்டும் ஸ்கூலில் கடைசி பெஞ்சு மாமாவாக தான் உட்காந்துட்டு இருந்தேன். உனக்கு ஒரு குட் நியூஸ், நான் +2 பாஸ் பண்ணிவிட்டு நானும் காலேஜ் ஜாயின் ஆகிட்டேன். எல்லாம் உன் அட்வைஸ் தான் காரணம். அதான் உனக்கு தேங்க் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். தேங்க்ஸ். அதுக்காக நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. நீயும் கரஸில் எதுனா கோர்ஸ் பண்ண பார். ஓகே ஓகே ஓகே, பாய். இந்த மாதிரி யூத் ஏகப்பட்ட பேர் டிஸ்டர்ப் ஆகிருக்காங்கம்மா, இன்க்ளூடிங் கேர்ள்ஸ். பார்க்கு, பீச்சு, தேட்டர்னு எங்கே போனாலும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துக்கிறாங்க. உச்சி வெயிலும் காம உணர்ச்சிக்கு காதலை ஒரு போர்வையாக பயன்படுத்திக்கிறாங்க. இவங்க பண்ணுறதை பார்த்தா நாய் தேங்காய் உருட்டின கதை மாதிரி தான் இருக்குது. செக்ஸை அடக்கி வைக்கிறது ஆபத்து தான், அதை அவுத்து விடுறது ஆபத்து தான். அதை லெவல் பண்ண தெரிஞ்சவன் தான் புத்திசாலி. இல்லாட்டி ஏன் சார் இன்னைக்கெல்லாம் நைட்டு 10 மணிக்கு மேலே டிவியை போட்டாலே ஆண்மை குறைவா சொப்ன லிகிதமான்னு தாங்க முடியல சார். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி இருக்கு, செக்ஸ் கல்வி தான். குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லைகள், பாலியல் நலக்கல்வி, டாக்டர் கனியப்பன் பத்மநாபன். இன்னொரு புத்தகம் பாலியல் கலைக்களஞ்சியம், டாக்டர் PM மேத்யூ வெல்லோர், காலச்சுவடு வெளியீடு. ரெண்டுமே ரொம்ப நல்ல புத்தகம். இது ரெண்டுமே பாடத்திட்டமா இருந்தா நிச்சயமா பள்ளிக்கூடங்களுக்கு ரொம்ப பயன்பாடா இருக்கும். ஏய், காடை சீக்கிரம் போடுறீ. இந்த எடுத்துக்க. என்ன குழந்தை காலையில குளிச்சியா? அவன் எங்கடி, அடுத்த தீபாவளிக்கு தான். மாமன் கை போட்டு மாசம் கணக்காச்சு. கை கருப்பு தான், ஆனா காடு பிடிச்சா நெருப்புல. ஏ கொரில்லாவாயா கொலஞ்சினாதா, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. வாய மூடுமா, முதல்ல காடை இறக்கு. காடே அமைய மாட்டேங்குது, ஒரு கட்டிங் போட்டாதான் கரெக்டா இருக்கும். அப்படி சொல்ற? ஆஹா, இந்த சிப்ஸே. சை ஜி பூம்பா. வாயப்பாரு. ஜோக்கர் 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 ஜோக்கர். யாரை கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் கிஸ்தி? நாட்டு நட்டாயா, கலைபரித்தாயா, இல்ல என் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மாமனா அல்லது மச்சானா? ஆனம் கெட்டவனே, சீக்கிரம் முடியா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் சார். ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி, என் மனசு அடிக்கடி சொல்லிக்கிருக்க ஒரே வார்த்தை ஜெஸ்ஸி. நீ எங்க போனாலும் ஃபாலோ பண்ணுவான் இந்த கார்த்திக். ஏட்டு அடுத்த வரையும் என்னையா? என் மறு இதயம் தருவேன் நீ உடைக்கவே. என் மறு இதயம் தருவேன் நீ உடைக்கவே. அடுத்த என்ன ஆயிட்டு? டயலாக் மாத்திரம் போ சார். இந்த பாட்டை யார் பாடினான்னு ரகுமான் சார்ட்ட கேட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் சார். அப்படிங்கிறியா? சார் என்னையா? 2-3 கேஸு பார்க்க வேண்டியிருக்கு சார். என்கொயரியை முடிச்சிடலாம் சார். அப்படின்றியா? எல்லாருக்கும் டீ சமோசா சொல்லு போ. டேய் வாடா. சார் நேற்று ஒயின் ஷாப் லீவ் சார். கடைக்கு முன்னாடி நின்று கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தான் சார். அதான் கஸ்டடியில் வச்சு வந்து கூப்பிட்டு வரேன் சார். என்னையா கலாட்டா பண்ணியா? தப்பாக எதுவும் பிரச்சனை பண்ணல சார். ஊத்தாத ஒருத்தர் பிறந்தநாளுக்காக மொத்த கடையும் மூட்டாங்க சார். அதே தேயில் தான் சார். ஊத்துல 1 கோடி பேர் பிறந்திருக்காங்க சார். சார் 1 பெருசா 1 கோடி பெருசா? நீங்களே சொல்லுங்க சார். இன்னைக்கு ஒயின் ஷாப் திறந்துருக்கும்ல? இருக்கோம் சார். குடிச்சிட்டு போய் படியா போயா. சார் என்னையா விடியா? கனவுல கற்பழிச்சோட கைது பண்ண முடியுமா? அனுப்பிச்சுடியா? ஏய் போடா. ரைட் சார். ஏட்டு அந்த பொம்பளைக்கு போனா போடியா? நேற்று வந்து பணம் கட்டிட்டே இருக்கேன், ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லை.
ஹலோ. என்னம்மா நேத்துல நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. ஐயாக்கு அவசரமா 50,000 ரூபாய் தேவை. என்ன மிரட்டுறியா? மாசம் மாசம் 20,000 ரூபாய் மாமூல் வாங்குறீங்களே, நாங்க என்ன ஆளை வித்தா பொழைக்கிறோம், தோலை வித்து பொழைக்கிறோம். என்ன வேணாலும் பண்ணிக்க, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க. இந்த வம்பு வச்சுக்கிட்ட தேன் கூட்டுல கைய வச்ச மாதிரி மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காது. வேணா போன கண்ணா பின்னான்னு கத்துறா சார். ரூல்ஸ் எல்லாம் பேசுறா. 5 காசு தேரான்னு நினைக்கிறேன் சார்.